ஹாய் மக்களே, சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். கிளி மீன் குழம்பு. இந்த குழம்பு பொறுத்தளவுக்கு இந்த இறால் குழம்புலாம் எப்படி வைக்கிறோமோ வெங்காயம் தக்காளியை வதக்கி போட்டு அந்த மாதிரி தான் இந்த குழம்பு நம்ம வைக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதான் வடகத்தை போடுங்க. வடகம் இல்லாத பட்சத்தில் கருத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டிங்கனாக்கா வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி குயிக்காக வதங்கி வரும். அந்த டைமில் நம்ம வெங்காயம் வதங்கின டைமில் நம்ம வந்து அரிஞ்சு வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போடுறீங்கன்னாக்கா தக்காளி வந்து ஒரு 4 தக்காளியாவது இருக்கணும். ஏன்னா தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நம்ம வீட்டு குழம்பு தூள் போட்டு ஃபஸ்ட்டு குழஞ்சி வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அந்த தூளை போட்டு நம்ம இது பண்ணி பரட்டிக்கலாம். பரட்டிட்டு கரைச்சி வச்சு புளியை நம்ம சேர்த்துக்கலாம். புளியும் உப்பும் சேர்ந்து கரைச்சா தான் அந்த உப்போட பதம் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். உப்பு பத்தலை காரம் பத்தலைனா நம்ம காரமும் உப்பும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்து மூடிட்டு குழம்பு கொதி வர டைமில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மீனை க்ளீன் பண்ணி வச்ச மீனை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இப்போ பத்திய குழம்பு வைக்கிறோன்னாக்கா இந்த மீன் பத்திய மீன் தான் இது. இப்போ பத்திய குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கா கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பத்திய குழம்பு வச்சு தான் குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு முருங்கைக்காய் போட மாட்டாங்க, ஆனால் கத்திரிக்காய் போட்டு தான் கொடுப்பாங்க நார்மல் டெலிவரினாக்கா. அந்தமாரி நம்ம மீனை போட்டு ஒரு கொதி வந்ததோட கொஞ்ச நேரம் குழம்பு சுண்டுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த குழம்பை திறந்து வச்சே தான் நம்ம வந்து அந்த குழம்பை வந்து சுண்ட வைக்கணும். கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறது. கொஞ்சமாக லைட்டாக கரண்டி விட்டு மீனை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம க்ளீன் பண்ணி அப்படியே சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீன் வந்து நல்லா குழம்பு சுண்டி வர டைமில் நம்ம புதினா சேர்த்துக்குங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். புதினா சேர்த்தா டேஸ்ட்டாக ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீன் பார்த்திங்களா அப்படி பளிச்சுன்னு தும்பப்பூ மாதிரி இருக்கும். அந்த மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த வறுத்த மீனும் அப்படி தான். மீன் வறுக்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா சிம்பிளாக காஞ்ச மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அப்படியே வந்து முருகலாக வறுத்த சூப்பராக இருக்கும் மீனும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.